திரு எஸ்.வி. சேகர் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தை கடந்த இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே வலுக்கட்டாயமாக அந்த போராட்டக்காரர்களை, ஆர்ப்பாட்டக்காரர்களை காவல்துறையினர் கட்டாயமாக வெளியேற்றி இருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது காவல்துறைக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை. காரணம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஆயிடுச்சு. இது நாளைக்கு நம்ம தமிழக அரசுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, இல்லை நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோங்கிற ஒரு இது இருக்கு. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தமிழக அரசு கையாண்டு இருக்க வேண்டும். காரணம் இது மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா போயிடுச்சு. அதுவும் 2 வருஷமா நடக்குமா நடக்காதான்னு சொல்லும் பொழுது இந்த பீட்டாங்கிற அமைப்பு செய்வது மிக தவறான ஒரு விஷயம். அவங்களே விலங்குகளை பராமரிக்கலன்னா நான் கருணை கொலை செஞ்சிட முடியுங்கிற ஒரு ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க. இதுல அமெரிக்கால அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, கருணை கொலை செய்யக்கூடிய அமைப்பு இதை காளைகளை துன்புறுத்துவது என்பதே இதுல ரொம்ப முட்டாள்தனமான ஒரு வாதம். ஏன்னா ஒரு 180 கிலோ 200 கிலோ இருக்கிற ஒரு மாடு 40 50 கிலோ இருக்கிற ஒரு மனிதனை எப்படி மனிதன் போய் அந்த காளையை துன்புறுத்த முடியும்? ஆனால் இதை சட்ட ரீதியாகவே இப்போ எவ்வளவோ போராடக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா, அந்த கட்சிகளுக்கு, எல்லா கட்சிகளுக்கும் அந்த லாயர் விங் இருக்கு. ஏன் அவங்க முதல்ல இந்த காளைகளை தடை செய்யப்பட்ட பட்டியல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிருக்கோம். அதை ரிமூவ் பண்ணவே இல்லை. இன்னும் அந்த ரிமூவ் பண்ணாம இருக்கிறது தான் இதோடைய முக்கியமான ஒரு மைனஸா போயிடுச்சு. ஆனால் இது எத்தனை கூட்டமா எத்தனை பேர் கைது செய்ய முடியும், எத்தனை பேர் ஜெயில வைக்க முடியும்? இது இன்னும் மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இது ஒரு இன்னைக்கு தமிழ்நாடே எம்ஜிஆர் அவர்களுடைய 100வது ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய மனோநிலையில், அதுவும் சவுத்துல இருக்கும்பொழுது இதை இன்னும் ஒரு பெரிய எதிர்ப்பை உண்டாக்கி வரும் அரசுக்கு. அதான் நான் பார்க்கிறேன். திரு எஸ்.வி. சேகர், தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் அப்பகுதி மக்களும் என்ன ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மத்திய அரசின் மீது பல குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார்கள். மத்திய அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக பண்ணணுங்கிற எந்த அவசியம் கிடையாது சார். ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் சரியான முறையில் அதை மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தியிருக்க வேண்டும் என்பதான் என்னுடைய கருத்து. தற்போதைக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நிர்வாகத்தில் இருப்பவர்களோ இல்ல அந்த பதவியில் இருப்பவர்களோ அதை சரியான முறையில் எடுத்து சென்றிருக்க வேண்டும். உடனே நீ மோடியை பார்க்குறிய சொன்னீங்கன்னா, நான் மோடியை சந்திக்கக்கூடிய 5 நிமிஷத்துல இதை பற்றி சொல்வதற்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் எனக்கு அந்த அதிகாரம் இருந்தால் நான் கண்டிப்பாக அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்க முடியும். நான் ஒரு பொதுஜனமாகத்தான், நான் அவருடைய ஒரு நண்பராகத்தான் இதுல அவரை நான் சந்திக்கிறேன். அந்த புரோட்டோகால்ல சில சமயம் சில பேரை சந்திக்கும் போது சில விஷயங்களை பண்ண முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி இருக்கு, இது படினா நமக்கு இன்னும் நமக்கு நல்ல பெயர் வரும், நாம இதை செய்யணும் அப்படின்னு லீகலாக செய்ய வேண்டிய விஷயத்துல போய் ஒரு சிக்கல்ல இருக்குது. சுப்ரீம் கோர்ட் இதுல தலையிட்டுச்சு. சுப்ரீம் கோர்ட் தலையிட்ட ஒரு காரணத்தினால. ஆனா இப்போ எத்தனை பேரை கைது செய்ய முடியும்? நேற்றுக்கே மாடு ஓடி போச்சு, துரத்திட்டு போனோம்னா அது ஜல்லிக்கட்டு ஆகாது. சில சமயம் சில அதிகாரிகள் மோர் தேன் த குயின் அண்ட் கிங் லாயல் டு த கவர்மெண்ட் மாதிரி இது தன்னுடைய அதீதமான ஒரு விஷயத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம். அலங்காநல்லூர்ல போய் எத்தனை பேருக்கு அவங்க நடக்க முடியும்? இதெல்லாம் சரியான ஒரு நிகழ்வாக தெரியவில்லை. அது இங்க பரபரப்பாக இன்னும் பரபரப்பாயிட்டு வருது. இது மக்களே ஒன்னா தானா சேர்ந்த கூட்டம், யாரும் தலைமையேற்று சேர்ந்த கூட்டம் அல்ல இது. அதனால இது ஒரு தடவை முல்லை பெரியாருக்கு முன்னாடி ஒரு ஊர்வலம் போனாங்க தெரியுமா, 1 லட்சம் விவசாயிகள். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இது. சென்னையில மாணவர்கள் சேர்ந்ததும் அப்படிதான். இதை இன்னும் பெருசாக்காம அரசுக்கு எதிராக போகாமல் பார்த்து கொள்ள வேண்டியதுதான் அரசனுடைய கைகள் இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் திட்டமிட்டு பண்ணிருக்கலாம். திரு எஸ்.வி. சேகர், நீங்க ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க, அதாவது சரியான முறையில மத்திய அரசு கிட்ட அணுகியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நம்மளுடைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், அல்லது தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டுதானே இருந்தார்கள். மத்திய அரசை வலியுறுத்துவது என்பது வேற,
நான் சொல்றது லீகலாக போகணுங்கிறது வேற. மத்திய அரசு என்பது மத்திய அரசுக்கு இது வந்து அந்த பட்டியலிருந்து ஃபர்ஸ்ட் நீக்கப்பட வேண்டும், நீக்கி இருக்க வேண்டும் இல்லையா? அந்த அது செஞ்சிருக்கணும். அது வந்து இவங்க மேல நான் குற்றம், இதுக்காக நான் வந்து இப்போ இந்த ஒரு பப்ளிக்கா என்னுடைய கட்சிக்குள்ள இருக்கிற விஷயத்தை வந்து பொது இடத்துல பேச வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. அதனால இதை வந்து நான் ஒரு பொன் ராதாகிருஷ்ணனுக்கு எதிராகவோ தமிழிசைக்கு எதிராகவோ நான் எதுக்கு இங்க போய் பேசணும்? பொதுவாக ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். எதையுமே நான் வந்து பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 பார்த்தா ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ணோம், அந்த காளைகளை அந்த பட்டியல்ல இருந்து ஃபர்ஸ்ட் அந்த தடை செய்ய பட்டியல்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாலே அடுத்தது வந்துட போகுது. ஏன் கேரளால நடக்கலையா? யானைகளுக்கு ஓணத்துல நடக்கலையா? ஒட்டகத்துக்கு இது பண்ணிட்டு இல்லையா? எல்லாம் தான் எல்லா விதத்துக்கும் தான் பண்றாங்க. நாம வந்து சில விஷயத்தை விட்டுட்டு கரெக்டா ரத்த தானம் டிசம்பர் 1ஆம் தேதினா நவம்பர் மாதம் 30ஆம் தேதி தான் நாளைக்கு ரத்த தானம் அப்படின்னு ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இது இந்த முறையாவது இப்போதேந்து ஆரம்பிச்சு அதை சரி பண்ணணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். உங்களுடைய வேண்டுகோள் சொல்லுங்க. தமிழர்களுடைய உணர்வுகள் கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு விஷயமாகத்தான் இது தடை செய்வது நம்முடைய கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது அந்த அந்த பார்வையை கொஞ்சம் மாற்றப்பட வேண்டும். காரணம் வந்து நான் இதை ஜல்லிக்கட்டு நான் வந்து 100% நான் ஆதரிக்கிறேன். ஜல்லிக்கட்டுனால மனிதர்களுக்கு வேணா காயம் ஏற்படுது, மாடுகளுக்கு எப்படி காயம் ஏற்படும்? அதுவே தவறான ஒரு இது இல்லையா? ஏதோ கண்ணுக்குட்டியை பிடிச்சி ஒரு பிறந்த கண்ணுக்குட்டியோட சேர்ந்து பண்றாங்கன்னு சொன்னா ஏதோ கண்ணுக்குட்டிக்கு இது பிரச்சனை ஏற்படும்னு சொல்லலாம். நல்ல கொம்பு சீவி விட்ட காலை அப்படி திறந்த பட்டியல அப்படி ஓடுது, அந்த காளையை போய் யாராவது துன்புறுத்துறாங்கன்னு சொல்றது எனக்கு இந்த மிருக வதைங்கிறது எனக்கு அடிப்படையாகவே அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமாக படுகிறது. ஒரு பக்கம் ஆடு மாடு வெட்டுறாங்க, இன்னொரு பக்கம் கோழியை வெட்டுறாங்க, அப்புறம் மிருக வதையை தடை செய்கிறேன்னா என்ன உடனே திரு எஸ் வி சேகர், உங்களுடைய அந்த ஆதங்கமும் புரிகிறது. நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவையும் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆக இந்த தன்னெழுச்சியான இளைஞர்களுடைய போராட்டம் இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பாக அடுத்த கட்டத்தை எட்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அடுத்த கட்டம்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. எப்பவுமே இது இன்னைக்கு ஜல்லிக்கட்டுங்கிறது தொடர் நிகழ்வுங்கிறது இல்லை, மறுபடியும் அடுத்த வருஷம் தானே இது. இல்ல மறுபடியும் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? அடுத்த வருஷமாவது நமக்கு ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம போராட வேண்டும் இல்லையா? இல்ல இப்ப நான் சொன்னோன்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா, அடுத்த வருஷம் தான் என்ன, அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எத்தனை நாளா. 2 வருஷமும் அதுக்கு டிசம்பர் மாசம் தான் இந்த பேச்சு ஆரம்பிக்குது. அதைத்தான் நான் சொல்றேன். அது இல்லாமல் இப்போவே அதை தொடர்ச்சியாக அதுக்கு என்ன முடியுமோ எல்லாம் லீகல் அட்வைஸ் பண்றது. இப்போ நான் என்னுடைய ஆதரவு தெரிவிக்கிறேன். இது மாதிரி எத்தனையோ லாயர்ஸ் ஆதரவு தெரிவிப்பாங்க. அப்படிப்பட்ட லாயர்கள் மூலமாக ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு விங் ஒண்ணு ஆரம்பிச்சு அவர்கள் மூலமாக இதை வந்து சட்ட ரீதியாக போகலாம். கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அதுதான் என்னுடைய, அது ஜெயிக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசை, விருப்பம். கண்டிப்பாக உங்களுடைய விருப்பமும் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. எனவே தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை மிகவும் தெளிவாக நியூஸ் 7 தமிழுக்கு பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி திரு எஸ் வி சேகர். நன்றி, வணக்கம்.